ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னன்னா, மானிட மகனை நோக்கி பார்த்தல். ஆண்டவர் பூமிக்கு வந்தாங்க, நம்மளுக்காக பாடுபட்டார், நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர்த்தார், நம்மளுக்காக விண்ணகம் சென்றார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், நாம் குணமாகிறோம் இல்லைங்களா? யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கதேமுட்டு சொல்கிறார். 3வது அதிகாரம் 13, 14, 15 வசனம். அதில் சொல்கிறாரு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் விண்ணகத்துக்கு ஏறிறமான என்னை தவிர ஒருவரும் விண்ணகத்துக்கு ஏறினதில்லைன்றார். யாருமே அங்கே இல்லை. விண்ணகத்தில் நான் தான் இருக்கிறேன், அங்கேருந்து இறங்குனதும் நான் தான், மறுபடியும் அங்கே போகிறதும் நான் தான், அங்கே இருக்கிறவரும் நான் தான் அப்படின்ட்டு நிக்கதேமுட்ட யோவான் 3வது அதிகாரம் 13 சொல்கிறார். 14 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? மோசே காலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அந்த மோசே காலத்தில் அவங்க அந்த பாம்பை பார்த்து சுகமடைஞ்சாங்க. அதாவது அவங்க நிறைய தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவரை பழித்து பேசுகிறது அப்படின்லாம் இருக்கும்போது ஆண்டவர் அவங்க கோபம் வர வச்சு ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை அனுப்பி அவங்கள கடிக்க வச்சு அதனால் மோசே அவங்க திறப்பின் வாசலில் நின்று அவங்களுக்காக கேட்கும்போது, சரி நீ ஒரு குச்சியில் ஒரு வெங்கல சர்ப்பத்தை எடுத்து வை, அதை பார்க்குறவங்க குணமாவாங்க சொல்லி அந்த பாம்பு ஒன்று வெங்கலத்தில் செஞ்சு அதை ஒரு குச்சி மேலே வச்சு அதை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் குணமானாங்க அப்படின்னு. ஏன் பாம்பை வச்சாருன்னு தெரியுமா? பாம்பு சாபத்தின் அடையாளம், பாவத்தின் அடையாளம். அவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்தின் அடையாளம், அந்த பாவத்தினால அவங்களுக்கு அந்த சின்னம் நியமிக்கப்பட்டது. ஆனால் அவங்களும் அதே பின்னாடி அதே கும்பிடவும் ஆரம்பித்தாங்க. அது எசேக்கியா ராஜா தான் அதை உடைச்சி போட்டார் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதே போல் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போனால் நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்குமா? இப்போ ஆண்டவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், எப்படி அடிக்கப்பட்டாருன்னு தெரியுமா? எப்படி அவர் நம்மளுக்காக நொறுக்கப்பட்டாருன்னு தெரியுமா? அந்த இதை நம்ம பார்க்கும்போது தான், அந்த ஒரு காட்சியாக பார்க்கும்போது தான் என்ன ஆகும், நம்மளுக்காக ஆண்டவர் இப்படி அடிக்கப்பட்டார், இப்படி நொறுக்கப்பட்டிருக்காருன்னு தெரியும். அவர் உயர்த்தப்படும் போது அவர் அண்ணாந்து பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம நிறைய பேர் பைபிளில் வசனத்தை ஃபஸ்ட்டு அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்மளுக்காக மரித்தார் அப்படின்னும்போது அதை வாசிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த காட்சி இல்லாமல் உங்களால் எப்படி அதை உணர முடியும்? முள்முடி சூட்டினதும், அதில் ரத்தம் சொரிந்ததும், அந்த விலா எலும்பில் குத்துனதும், கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டதும், காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டதும், அவர் சிலுவையில் இருந்து அவர் பிதாவே பிதாவே அப்படின்னு கத்துனதும், அதை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி புரியும்? அப்படி புரிஞ்சால் நீங்கள்லாம் எவ்வளோ சமாதானமாக இருப்பீங்க, எவ்வளோ தாழ்மையாக இருப்பீங்க. இன்றைக்கி அப்படி கிறிஸ்தவங்களில் அப்படி யாராவது தாழ்மையாக இருக்கீங்களா, சமாதானமாக இருக்கீங்களா? அப்படி இருந்தால் சந்தோஷம். இருக்கிறவர்களுக்கு நன்றி, இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக வணங்குறேன் அவங்கள. ஆனால் கிறிஸ்தவன் சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு கூட, அதை படிச்சுட்டு கூட ஒரு கிறிஸ்தவனாக வாழாமல் உலகத்தானா வாழ்ந்துன்னு இருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் எப்படி நீங்கள் அதை படித்து உங்களால் அதை உணர முடியும்? சிலுவையை நோக்கி பார்க்காமல் எப்படி இருக்கும்? பவுல கூட சொல்கிறார், நானும் சிலுவையை நோக்கி போகிறேன்றாரு. உலகத்தை இல்லை, சிலுவையை. அவர் அப்படி தான் வாழ்ந்தார். இதில் வேறு நாங்கள் பவுல் ஊழியம் பண்ணுறோன்னு வேறு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னத்துக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, எத்தனையோ பேர் மனமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க, எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்களும் பண்ணணுன்னு தான், உண்மை தான். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஊழியத்துக்குன்னு வரும்போது, ஊழியக்காரர்களாக இருக்கும்போது உங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட கட்டளை, அது தெரிஞ்சு தான் நீங்கள் வரீங்க.
அப்போ நீங்கள் உங்களை இன்னும் தாழ்மையாக்கணும். கிறிஸ்து எப்படி இருந்தார்? யோவானும் யாக்கோபும் வந்து ஜீசஸை வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவரே வானத்திலிருந்து இடியை வரட்சி இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? இடியை வர வச்சு அழிச்சிட்டாரா? அவங்கள கண்டிச்சார். அவ்வளோ பொறுமையானவர். மோசே காலத்தில் வந்து அந்த மலையில் அவர் பேசும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த இஸ்ரேல் மக்கள் பயந்து, எங்களால் பேசினா நாங்கள் செத்துருவோம், நீரே எங்களுக்கு பேசி சொல்லும் அப்படின்னு அந்த வாய்ஸே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்படிப்பட்ட தேவன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேவனை பற்றி நம்ம படிச்சுட்டு அப்போ நம்மளுக்காக வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு 12 சீடர்கள் காலெல்லாம் கழுவுறாரு. கழுவிட்டு நம்மளுக்காக மறித்து நம்ம பாவங்களுக்கு அவர் நம்மளை உருவாக்கின பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு குத்தப்பட்டு எப்படி இறந்தார். அப்போ அதெல்லாம் வந்து படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை வரலையா? உங்களுக்குள்ள பெருமை எதுக்கு? பெருமை ஆண்டவர் பிடிக்காது. ஊழியக்காரனாலே தாழ்மை. வேலைக்காரன் தானே. அப்போ நம்ம வேலைக்காரனாக தானே இருக்கணும் இல்லைங்களா? நம்ம ஊழியக்காரன்றது அது கொஞ்சம் மேலே. ஆனால் நம்ம எல்லாம் வேலைக்காரன். ஆண்டவர் கூட சொல்லும்போது எஜமான் வந்து தன் வீட்டை விட்டு போகும்போது அந்தந்த பொறுப்பை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் எஜமான் திரும்பி வரும்போது அந்த எந்த வேலைக்காரன் வந்து விழித்திருந்து வேலை செய்கிறானோ அவனுக்கு தான் சன்மானம் வழங்கப்படும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து யாருக்கு சன்மானம் வழங்கப்படும் நீங்களே பார்த்தோம். யார் விழித்திருந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இல்லைங்களா? நீங்கள் ஏசாயா 53வது அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் அவர் முகம் காணக்கூடாது தான். அப்போ இவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு போனதால் அந்த வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு போனதால் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? எப்படி அது ஒரு காட்சி இல்லாமல் நீங்கள் எப்படி அவர் முகத்தை நீங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படி இருந்திருக்கோன்னு பார்ப்பீங்க? நீங்கள் ஆதியாகமம் 3:15 அந்த 3:21 பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பாவம் செஞ்சு சபித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தோலாடை கொடுக்குறாரு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலாடை. அப்போ தோலாடை கொடுக்குறதுனா அங்கே ஒரு உயிர் கொல்லப்பட்டு இருக்குது இல்லையா? தோல் உரிச்சு. அப்போ அதே இதை தான் வந்து ஏசாயா 53 பாருங்கள். அவர் தோல் அந்த அவர் முகமே காணக்கூடாத இந்த நம்மளுக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. இந்த தவசு காலத்தில் தவக்காலன்னு சொல்லுவாங்க இல்லையா? லெந்து காலன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஆண்டவரை வந்து உள்வாங்கி அவர் எப்படி அடிக்கப்பட்டிருப்பார், எப்படி நீ உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு தாழ்மை உங்களுக்கு வரும். உங்களை ஒருத்தன் அடித்தா கூட ஆண்டவரே அடிக்கும்போது கம்முனி இருந்தார் அப்படின்னு வராங்க. அந்த தாழ்மை வரும். அப்போது நீங்கள் வந்து இன்னும் உங்களை தாழ்த்திக்கணும். அந்த காட்சிகள் இல்லாமல் உங்களால் வந்து அதெல்லாம் விவரிக்க முடியாது. முள்முடி சூட்டும்போது அந்த ஒரு முள் குத்தி கண்ணாண்டு வெளியே வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ கொடூரம். நம்மளால் ஒரு சின்ன ஒரு இது வந்தாலே தாங்கிக்க முடியல. ஒரு கொசு கடித்தா தாங்கிக்க முடியல. ஒரு சின்ன ஏதாவது முள் குத்திச்சுன்னா தாங்கிக்க முடியல. அவர் நம்மளுக்காக பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக அனுபவிக்கப்பட்டார் இல்லையா? அப்போது நம்ம அவரை நோக்கி பார்த்தா மட்டும்தாங்க நம்மளால் வந்து கொஞ்சம் பயமாவது இருக்கும். சும்மா நீங்கள் படிச்சுட்டு வாசிச்சுட்டு போகிறதுனால எந்த ஒரு அதை நீங்கள் கடந்து போயிடுவீங்க. அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. நம்மளுக்கு அதை ஒரு காட்சி, அதை ஒரு நீங்கள் காட்சியாக பார்க்கும்போது இப்படி முள்முடி சூட்டினாரா, இப்படி அடிக்கப்பட்டாரா, இப்படி தோல் உரிக்கப்பட்டாரா, அந்த பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. எவ்வளோ கொடூரமாக அவர் உடல், அந்த சரீரம், அந்த மூஞ்சி, அந்த தலை அப்படி அதுக்கு தான் எவ்வளோ கொடூரமாக காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாருங்க. ஸோ நீங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வலி தெரியும். நீங்கள் சும்மா படிச்சுட்டு போகிறதால உங்களுக்கு தெரியாது. உண்மையிலே நீங்கள் வந்து அதை உணர்ந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் சேவை செய்வீங்க. அதிகமாக நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. அதிகமாக உங்களை பொறுத்துக்குவீங்க. எல்லாத்தையும் தாழ்த்தீங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீங்க, அடக்கமாக இருப்பீங்க, யாருக்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டீங்க. கிறிஸ்தவன்றவனை பார்த்தாலே ஐயோ கிறிஸ்தவங்க, அதனால் இது நம்மளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் இல்லைங்களா? அதனால் தயவுசெய்து நீங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள். நிக்கதேமுக்கிட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்டையும் சொல்கிறாரு. அவர் நம்மளுக்காக உயர்த்தப்படும் போது அவரை நோக்கி பார்க்கணும். அந்த பாம்பு எப்படி நோக்கி பார்த்து எத்தனை பேர் பார்த்தவங்களும் குணமாக, அதே மாதிரி நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளும் வந்து அது நம்ம குணமாகும். இந்த உலகத்து ஆசை நம்மளை விட்டு போகும்.
நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அன்பு சமாதானம் உண்டாவதாக. இதை பார்க்கும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.